வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது மன்னார்குடி. இந்த மன்னார்குடி பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான விவசாய நிலங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ராஜகோபாலசாமி கோயில் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஃபேமஸ். அதிகப்படியான மக்கள் வந்து செல்லக்கூடிய இடம். ஆனால் இந்த மன்னார்குடிக்கு ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் குறைவு. இங்கேருந்து திருப்பதிக்கு கூட ரயில்கள் இயக்கப்படுது. ஏன் இங்கேருந்து ஜோத்பூர் வரைக்கும் கூட ரயில்கள் இயக்கப்படுது. சென்னைக்கு ரயில்கள் இயக்கப்படுது. ஆனால் திருச்சி அப்படிங்கிறது மன்னார்குடியையும் திருச்சியையும் இணைக்கக்கூடிய ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் 2 ரயில் மட்டும்தான் இருக்குது. காலையில் மன்னார்குடியில் இருந்து 6:25 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்பும். அதுக்கடுத்து ஈவினிங் 8:25 மணிக்கு கோயம்புத்தூர் செல்லக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ். இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய 14 மணி நேரம் ஒரு பயணிகள் ரயில் கூட இல்லை திருச்சிக்கு. ஆனால் திருச்சி, தஞ்சாவூர் இந்த பகுதிகளிலிருந்து மன்னார்குடிக்கு வருபவங்களும் சரி, அல்லது மன்னார்குடியில் இருந்து திருச்சிக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. பேருந்துகள் சேவை தான் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு. இதை தவிர்ப்பதற்காக அதிகப்படியான ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை. அதில் குறிப்பாக இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை இயக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. மன்னார்குடியிலிருந்து திருச்சிக்கு பயணிகள் ரயில் 2 சேவைகள் வேணும். காலையில் 6:25க்கு அப்புறம் ட்ரெயினே இல்லை ஒரு 9 மணி அப்புறமும் அல்லது மத்தியான நேரங்களில் ஒரு ட்ரெயின் இயக்குனாங்க அப்படின்னா வேலைக்கு சென்றவர்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது மன்னார்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. இந்த மன்னார்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மன்னார்குடி அப்படிங்கிறது திருவாரூர் மாவட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தாலும் இங்கிருந்து தஞ்சாவூருக்கு 1 மணி நேரத்தில் நம்ம போயிட முடியும். அதிகப்படியான சுற்றுலாவை ஈர்க்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நிச்சயமாக பயணிகள் ரயில் இல்லாதது மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம மன்னார்குடி போகணுன்னாலும் திருச்சி வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு திருச்சியில் இருந்து பேருந்தை தான் நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதிகப்படியான ரயில்கள் இருந்தால் நிச்சயமாக அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். ரயில்கள் குறைவாக இருக்கிறதுனால தான் பேருந்துகளை அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ரயில்வே நிர்வாகம் எத்தனையோ புதிய ரயில்களை அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் பயணிகள் ரயிலாக அறிமுகப்படுத்தினாங்க, ஷார்ட் டூரேஷனில் இயங்கக்கூடிய ரயில்களை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா பல்வேறு பகுதிகளுக்கு இணைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ மன்னார்குடியிலிருந்து திருச்சி போயிட்டாங்க அப்படின்னா சென்னைக்கு அடிக்கடி ரயில்கள் இருக்கிறது. அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களும் அடிக்கடி இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் மனசு வச்சு ஒரு பயணிகள் ரயிலை கூடுதலாக 2 சேவைகள் இயக்க வேண்டும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.